எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கேக்கு, சிம்பிள் கேக்கு. இதை மக் கேக்குன்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் ரியலி ஈஸி. என்ன பண்ண போறோம்னா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ண போகிறோம். அண்ட் இந்த கேக் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஸோ கேக்கோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு உங்களுக்கு காமிச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். லெட்ஸ் கோ அண்ட் மேக் சம் கேக் ஓ பேக் சம் கேக். மக் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா ஆக்சுவலி என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மக் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவபிள் மக்காக இருக்கணும், சரியா? ஸோ மக் தெரியாமல் வருது. நான் மைக்ரோவேவபிள் மக் எடுத்துகிட்டு உள்ள போட்டுட்டு மைக்ரோவேவ் டேமேஜ் பண்ணிட்டு மக்கையும் டேமேஜ் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேக் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கேக் ஃப்ளவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நார்மல் ஃப்ளவரே போட்டுக்கிட்டு கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க, சரியா? இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் அண்ட் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவையில்லைன்னா நீங்கள் சுகர் கம்மி பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் வேணும்னா உங்களுக்கு வேறு என்ன ஃப்ளேவர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன்விட்டா, பூஸ்ட் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைலோ கூட மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்து வந்துக்கலாம். அப்படி இல்லைனா கொக்கோ பவுடர் வச்சு ஹாட் சாக்லேட் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை அண்ட் பால் பார்த்தீங்கன்னா 3 to 4 டேபிள் ஸ்பூன். நான் இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூனே போதுனா கூட நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இந்த கப்பில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கடைசியாக பார்த்தீங்கன்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தேவையான அளவுக்கு லைக் 2 or 3 drops உங்களுக்கு போதும், சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேக் ஃப்ளவர் அப்புறம் சுகர் அப்புறம் கொக்கோ பவுடர் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நம்ம எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் பிரிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன், சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்னா முட்டை, பால், எண்ணெய் இது மூணுத்தையும் இதில் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ற அந்த கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். டோன்ட் ஜட்ஜ் மீ, எனக்கு முட்டை உடைக்க தெரியாது, மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ வெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிட்டோம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் வெனிலா மறந்துட்டேன், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. லைக் 2 drops. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் விரும்புவேன், ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். ரொம்ப நிறையாவும் போடக்கூடாது. ஸோ இதை பீட் பண்ண வேண்டியது தான். இப்போ பீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு பீட் பண்ணணும், லம்ஸ் இல்லாத அளவுக்கு பீட் பண்ணிக்கங்க. ஸோ இதை என்னென்னா பீட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துங்க. இன்னொன்று என்னென்னா கீழெல்லாம் சில டைம் ஒட்டிகிட்டு இருக்கோம். ஸோ கீழே இருந்து நல்லா கலரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இப்படி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் உள்ள நட்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லை சாக்லேட் சிப்ஸ் உள்ள அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிள் தான். அது லைக் நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லைக் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, சிம்பிளாகவே வச்சுக்கோங்க ரெசிபியை. இப்போ இது மைக்ரோவேவில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes மக்க உள்ள போட்டுச்சு. மைக்ரோவேவில் போட்டுட்டு 4 minutes and 30 seconds வச்சிருக்கேன். யூஸ்வலாக என்ன பண்ணோன்னா லைக் அந்த 4 minutes முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா லைக் 4 minutes 30 seconds முடிஞ்ச பிறகு கேக்கை வெளியே எடுத்துட்டு ஆக்சுவலி என்கிட்ட பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக் இருக்குன்னா அதை வச்சு குத்தி பார்த்துப்பேன். குத்திட்டு உள்ள நம்ம பண்ண பார்த்தீங்களா அந்த பேட்டர் இந்த மாவு மிக்சர் குச்சியில் ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் உங்களுக்கு அந்த சாப்ஸ்டிக் அந்த மாதிரி குத்துறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ்வலாக வீட்டிலலாம் பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி வச்சிருக்கோம்ல, அந்த கம்பி வச்சு கூட நம்ம குத்தி செக் பண்ணிக்கலாம் வெந்திரிச்சா இல்லையா. ஆக்சுவலி வெந்திரிச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் அது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்ட பிறகு கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் சும்மா இப்போ அது மைக்ரோவேவ் ஓப்பன் பண்ணாங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. நல்லா ரைஸ் ஆகிடுச்சு, பட் இன்னும் குக் ஆகி முடியல. இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேக் குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எடுக்கும் போது பார்த்து எடுங்க, யூஸ்வலாக அது சூடாக இருக்கும். நான் கொஞ்சம் நிறையா ஹாட்டான ஐட்டம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவேன், அதனால கொஞ்சம் பார்த்து எடுத்துடலாம். கேக் வெளியே எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு என்ன பண்ணோன்னா லைக் இதை குத்தி பார்க்கலாம். எதுவுமே இல்லை, சக்ஸஸ். கேக் ஆக்சுவலி குக் ஆகிடுச்சுங்க. இதுதாங்க சிம்பிள் மக் கேக்கு. இன்னொன்று என்னென்னா நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் ஃபியூ வீக்ஸ் பேக் பர்த்டே கேக் பண்ணேன். பர்த்டே கேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஐசிங் வேணுங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் ஐசிங் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் ஐசிங் என்ன பண்ண போகிறேன்னா சும்மா கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேறு இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் மேலே போட்டு டெக்கரேட்டிவாக வச்சுட்டு
டெக்கரேட்டிவாக பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக பண்ணலாம். இதை நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து பார்த்தீங்களா டச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜிகிலியாக இருக்குன்ட்டு, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா மாய்ஸ்டாக இருக்குது கேக்கு. கேக் மேலே ஐசிங்லாம் போட்டாச்சு, மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டாச்சு, நல்லா ப்ரெசென்டபிளாக வச்சாச்சு. கேக் இஸ் ஸோ ஹாட், நல்லா ஹாட்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்து கேக் வெளியே எடுக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே கொஞ்சம் அன்இவனாக இருக்கும், லைக் ஓட்டையாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஐசிங் போட்டு கவர் பண்ணி லைக் நல்லா ப்ரெசென்டபிளாக இருக்குல்ல. இந்த ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க, அதாவது கவரிங் அப் யுவர் சின்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்கள் மேக்கப் போட்டு மூஞ்சில் இருக்க பிம்பிள்ஸை மறைச்சாலும் சரி, கேக் மேலே இருக்க ஓட்டையை ஐசிங் வச்சு மறைச்சாலும் சரி, இட்ஸ் கால் கவரிங் யுவர் சின்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கேக்கு. கேக் நல்லா ஹாட் கேக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது கேக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, சூடாகவும் இருக்குது. எனக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சுகர் கொஞ்சம் கம் பண்ணிங்க. அண்ட் ஐ ஹோப் யூ எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.